இமீடியட்டா நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணுவோம். இதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை அவங்களால கண்டிப்பா எடுக்கப்படும். ஸோ நீங்க தைரியமா எங்ககிட்ட ஃபேஸ் பண்ணலாம். இது உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சொல்லுங்க. என்ன நம்பர் சொல்லுங்க? ஆரம்பிச்சிருக்காரு 9/6 எல்லாருக்கும் தெரியுங்களா? தெரியுமா? பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் சார் வந்து 9ஆம் இனாகரேட் பண்ணியிருக்காரு. நம்ம பெண்களுக்கு வந்து நிறைய அபியூஸ் நடக்குது. நீங்க 1098 அப்படி இல்லைன்னா 100 112 181 இந்த நம்பருக்குலாம் கால் பண்ணீங்கன்னா நம்ம இமீடியட்டா நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணுவோம். இதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை அவங்களால கண்டிப்பா எடுக்கப்படும். உங்களோட பாதுகாப்புக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டீம் தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஸோ நீங்க தைரியமா எங்ககிட்ட ஃபேஸ் பண்ணலாம். அதே போல காக்கி யூனிஃபார்ம்ல இருந்தா சொல்றதுக்கு நீங்க பயப்படுவீங்க. அதனால உங்களை மாதிரி தான் நாங்களும். நீங்க எங்ககிட்ட தைரியமா சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்லலாம். இது உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சொல்லுங்க. கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கெல்லாம். என்ன நம்பர் சொல்லுங்க? 112 இன்டர்நேஷனல்ல எல்லாருமே வந்து அந்த நம்பர் கால் பண்ணலாம். 100க்கு கால் பண்ணுங்க. சார் இப்போ வந்துட்டு நம்ம சிஎம் சார் வந்து இனாகரேட் பண்ணார் 9/6 சிறப்பு அதிரடிப்படை வந்து இனாகரேட் பண்ணார், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இதுல என்ன நோக்கம்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தான். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அபியூஸும் நடந்துடக்கூடாது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் எதுவும் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எங்க டீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஓவரால் நம்ம ஸ்டேட் லெவல் எல்லாருமே மூவ் பண்றோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2 டீம் இருக்கும், 5 சப்டிவிஷன் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா மூவ் பண்ணி நாங்க கவர் பண்ணிப்போம். அதே போல அவேர்னஸ் பண்ணுவோம். அவேர்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 100க்கு 1098 181 112 இந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ண சொல்லுவோம். கால் பண்ணாங்கன்னா நாங்க இமீடியட்டா போய் அட்டென்ட் பண்ணுவோம். அதே போல பஸ்ல போகும்போது அவங்களுக்கு ஒரு ஈவ்டீஸ் நடக்குது, இல்ல வேற ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா, அபியூஸ் நடக்குதுன்னா அவங்க இமீடியட்டா கால் பண்ணாங்கன்னா அவங்களோட போனை நாங்க ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்க போய் இமீடியட்டா அட்டென்ட் பண்ணுவோம். அது வந்து சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை வந்து நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாநிலங்களை எல்லை கொண்டது. ஆந்திரா, கர்நாடகா பெண்கள் வராங்க போறாங்க. அவங்களுக்கான இந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கு, எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? சார் இப்போ 3 மாநில பெண்கள் இங்க ஒர்க் பண்றாங்க. டாடா கம்பெனி, இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்போ அவங்க வந்து ஒர்க் பண்ற பிளேஸ்ல போயிட்டு நாங்க அவேர்னஸ் பண்ணுவோம். அதர் ஸ்டேட்டா இருந்தாலுமே நம்ம மாநிலத்துக்குள்ள வந்த பிறகு அவங்க நம்ம மாநில பெண்கள் தான். அவங்களுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி 100க்கு கால் பண்ணுங்க, 1098 கால் பண்ணுங்கன்னு நாங்க அவங்களுக்கும் அவேர்னஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அவங்களோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு அவேர்னஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலோ இல்ல அபியூஸ் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க அட்டென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிருக்கோம். இன்னமும் நிறைய பண்ணுவோம். நம்ம டீம் இன்னும் நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகும். கண்டிப்பா நாங்க நிறைய அவேர்னஸ் பண்ணி அவங்களுக்கும் எங்களால முடிஞ்ச எல்லா ஒரு உதவியும் செய்வோம். மாவட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து பல குற்றங்கள் வந்து பெண்கள் எதிரான குற்றம் நடந்திருக்கு. அந்த திரும்பவும் அந்த குற்றம் நடக்காம இருக்கிறதுக்காக பெஞ்ச் பாஸ் கண்டுபிடிச்சு அதுல என்னமான பாதுகாப்பு கொண்டு வந்துருக்கோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப முன்னாடி நடந்த அஃபென்ஸ் ஏரியாலாம், ஹாட்ஸ்பாட் ஏரியாலாம் வந்துட்டு நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஏரியாவில் நாங்க மூவ் பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல நாங்க போயிட்டு ஒவ்வொருத்தரையுமே இன்ட்ராகேட் பண்ணுவோம். இங்க ஏதாச்சும் நடக்குதா, இப்போ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்போம். அப்படி இருக்குன்னா நாங்க கண்டிப்பா அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம். ஹாட்ஸ்பாட் ஏரியான்றது பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நடந்த அக்ரன்ஸ் நடந்த ஏரியா மட்டும் இல்ல, இப்ப லைட்ஸ் இல்லாத ஏரியா, அந்த ஏரியாலாம் மூவ் பண்ணுவோம். அந்த ஏரியால மூவ் பண்ணிட்டு எங்களோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அது சம்பந்தமா அவங்களோட பேசி கம்யூனிகேட் பண்ணி அந்த ஏரியாவில் லைட்ஸ் போடுறது, கேமரா, சிசிடிவி கேமரா வந்து பிக்ஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணுவோம். அதே போல ஒரு குழந்தைக்கு அஃபென்ஸ் நடக்குதுன்னா சிடபிள்யூசியோட வந்து நாங்க மிங்கல் பண்ணிட்டு, சோசியல் வெல்ஃபேர் இருக்காங்க அவங்களோட எல்லாம் மிங்கல் ஆயிட்டு நாங்க அவங்களுக்கு என்ன வந்து சட்ட ரீதியா நடவடிக்கையும் அவங்களுக்கு வேற எதாவது மூலமா எங்களால உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்வோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப டைரக்டா தான் வந்து நம்மள வந்து அபியூஸ் பண்றாங்கன்றது இல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள வந்து அபியூஸ் பண்றவங்க இருக்காங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். போட்டோ மார்பிங் பண்றது அந்த மாதிரியும் நடக்குது. அதுவும் நீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு இருக்கும். ஸ்கூல்ல ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது, இல்ல அவங்க ரிலேஷனாலே இப்ப அவங்கள சுத்தி இருக்கிறவங்களாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு அபியூஸ் நடக்கும். கண்டிப்பா தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க, 90% அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தெரியாதவங்களா இருந்தாலும் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா எங்களுக்கு 100க்கு கால் பண்ணுங்க, தயங்காம கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே போல போலீஸ் யூனிஃபார்ம்ல வரும் அப்படின்னும் போது குழந்தைங்க பயப்படலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம சிஎம் சார் வந்து அதுக்காக வந்து ஒரு பிரத்யேக உடை கொடுத்திருக்காரு. இதை போட்டுட்டு நாங்க வரும்போது அவங்க கண்டிப்பா எங்களை வந்து
இன்ட்ராகேட் பண்ணுவாங்க, அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அதே போல ஒவ்வொரு தனி மனிதனும் எங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி எங்க ஏரியாவில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து அதை அட்டன் பண்ணுவோம். அவங்களும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நாங்க இமிடியேட்டா அட்டன் பண்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும். எல்லாருமே வந்துட்டு சிங்க பெண்கள் தான், பெண்கள் எல்லாருமே அவங்க நல்லபடியா வேலைக்கு போறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரீடமா ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு நாங்க கண்டிப்பா உதவியா இருப்போம். அவங்க எப்ப கால் பண்ணாலும் இமிடியேட்டா அட்டன் பண்ணி நடவடிக்கை எடுப்போம்.